பண்ணிக்கிறேன். ஸோ என் ஸ்க்ரீன் தெரியுதா சார் உங்களுக்கு? சார் தெரியுது சார். நீட்டா இருக்கு சார். ஓகே ரைட். ஸோ இப்ப வந்துட்டு அ ஒரு ஜாதகத்த ஒருத்தரோட ஜாதகத்த வாங்கி நம்ம பார்க்குறோம் அப்டின்னா, நல்ல கர்மாவோ, கெட்ட கர்மாவோ ஒரு 5% நம்மகிட்ட வந்துரும் அவங்கள்ட்டேருந்து. ஆமா. ம். ரைட். ஓகேங்களா? ஸோ ஓகே அதனால சார். தான் பரிகாரம் குடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா குடுக்கணும் அப்டின்னு சொல்றது. இப்போ இந்த ஆ, கர்மா ஆ. வராம இருக்கணும் அப்டின்னா, ம், இன்னைக்கு நான் ம், இந்த இந்த டேபிள்ல இருக்கிற நட்சத்திரமும், அதோட ஆதி தேவதைகளும் இருக்கா பார்த்தீங்களா? ம். இந்த நட்சத்திரத்தோட அன்னைக்கு கேலண்டர கிழிச்சுட்டு, அன்னைக்கு என்ன அ நட்சத்திரமோ, அந்த நட்சத்திரத்தோட ஆதி தேவதையோட காயத்ரிய நீங்க 18 தடவ ஓ டெய்லி காலையில சொல்லிட்டு தான் ஜாதகமே எடுக்கணும். ஓகே, 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 ஓகே சார். ரைட். ஓகேங்களா? நீங்க இத ஓகே. காயத்ரிய சொல்லிட்டு நீங்க ஜாதகம் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த கர்மாவும் பாதிக்காது. ம், ம். சூப்பர், சூப்பர் சார். ஓகே நைஸ். பரிகாரம் மட்டும் தப்பா சொல்லக்கூடாது. ஆ, ஆ. பரிகாரம் தப்பா சொன்னோம்னா, கர்மா நம்மள விடாது. எத்தன காயத்ரி சொன்னாலும் நம்மள விடாது. ஆ, ஆ. ரைட். ஆனா, நீங்க பரிகாரம் கரெக்ட்டா சொல்ட்டீங்க, இல்ல பரிகாரம் வந்துட்டு கேர்ஃபுல்லா சொல்றீங்க அப்டின்னா, நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இத விஷ்ணுவ இந்த காயத்ரிய சொல்ட்டு வந்தாலே போதும். ஆ, ஓகே, ஓகே, ஓகே. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 10 சாமி, 12 சாமி தான் வரும். 12 காயத்ரி நெட்லயே எடுத்துக்கலாம் காயத்ரி. நீங்க எந்த காயத்ரி வேணா சொல்லலாம். இதுதான் சொல்லணும்லாம் ஆ, அவசியம் கிடையாது. ஆ, ஆ. வந்துட்டு நீங்க நெட்லயே படிச்சுட்டு காயத்ரி சொல்லலாம். அப்போ நீங்க ம், சொல்லும்போது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. ம். ஓகே சார். சரிங்களா? நேத்திக்கு நம்ம அ, அபிஜித் நட்சத்திரத்தோட முடிச்சோம். சொல்லுங்க சார். ஆ. கேள்வி இருந்தா கேளுங்க. சார் அபிஷேக நேரத்துல இந்த தெற்கு பார்த்து மட்டும் போக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல சார்? ஆமா. அதுக்கு என்ன ரீசன்னா ஏதாவது இல்ல கா அது அது எனக்குமே அது காரணங்கள் எனக்குமே ஒண்ணும் காரணங்கள் எனக்குமே என் குரு சொல்லி தரல சார் அது. எதுவும் சர்ச் பண்ணீங்களா சார்? சர்ச் பண்ணி எதுவும் கிடைச்சுச்சா அது மாரி நான் சர்ச் சம்பந்தமா? பண்ணல. ஏன்னா ஆ, பண்ணக்கூடாதுன்னு சொல்ட்டாங்கன்னா, அத போய் ஏன் சர்ச் பண்ணிக்கிட்டு? பண்ணணும்னு சரிங்க சார். சொன்னாங்கன்னா, ஓகே. நான் அத சர்ச் பண்ணுவேன். பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, ஏன் பண்ணணுங்கிறத சர்ச் பண்ணுவேன். ஆ, பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஓகே. ரைட், ரைட். ஓகே ஏன்னா சார். தெற்குக்கு தெற்குக்கு அதிபதி செவ்வாய். புதனுக்கும் ஆ, செவ்வாய்க்கும் ஆகவே ஆகாது. சோ அதனால கூட ஆ. இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன் நானு. ஓகே, ஓகே சார். ஓகே சார். அடுத்து ஓகே. நம்ம பார்க்க வேண்டியது வந்து நவாம்சம். ஓகேங்களா? இப்போ ஒரு கிரகத்த ஒரு 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 கிரகம் இப்ப நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து கேரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க சார். அதாவது ஒரு கிரகம் வந்து ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகணும்னா, அதுவால ஸ்ட்ரெய்ட்டா முடியாது. நட்சத்திரத்துக்கு மேல தான் போயாகணும். அதனால தான் நட்சத்திரத்த எப்பவுமே கரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்க ஜாதகத்த எடுத்தீங்கன்னா, கிரக பாத சாரம்ன்னு ஒண்ணு போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ராசி, அம்சம்ன்னு சொல்லிட்டு 2 கட்டம் எழுதியிருப்பாங்க. நீங்க இத பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த அம்ச கட்டம் எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம இங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள். இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? முதல்ல ராசி கட்டம் நீங்க பஞ்சாங்கத்த பார்த்து எழுதிருவீங்க. 2வது நவாம்சத்த கட்டம் வந்து எப்படி போடுறதுங்கிறத பார்க்க போறோம். இப்போ ஒரு ஒரு நட்சத்திரம் வந்து ஒரு ஒரு கிரகம் வந்து ஒரு ராசி ஒரு நட்சத்திரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாதத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத ம், நீங்க மைக்ரோஸ்கோப்ல போய் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் வெட்ட வெளிச்சமா தெரியும். அந்த கிரகம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் ம். எக்ஸாம்பிள் இப்ப வந்து சூரியன் வந்து மேஷத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். மேஷத்துல எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பார்க்க போறோம். இப்ப அஸ்வினி 1ல இருக்காருன்னா, ஓகேங்களா? அந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னா, நவாம்சத்துல மேஷ ராசியில போய் இருப்பாரு. ஓகே. புரியுதுங்களா சார்? எதுக்கு இது அப்படின்னு ஓகே. கேட்டீங்கன்னா, அந்த கிரகத்தோட உண்மையான பவர் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அஸ்வினி அஸ்வினி 1லேருந்து கார்த்திகை 1 வரைக்கும் சூரியன் வந்து மேஷத்துல தான் இருப்பாரு. ஆமா. கரெக்ட். ம். ரைட் சார். ஓகேங்களா? மேஷத்துல தான் இருப்பாரு. ஆனா நவாம்சத்துல பார்த்தீங்கன்னா 9 ராசி போயிட்டு வந்துடுறாரு. ஓ! ஓகேங்களா? நவாம்சத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்கு, எந்த பாதத்துல இருக்குங்கிறத நோட் பண்ணிட்டீங்கன்னா, ம். எந்த நட்சத்திரத்துல இருக்கு, எந்தெந்த பாதத்துல இருக்குன்னு நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அத வச்சு நவாம்சத்துல ஈஸியா அந்த கிரகத்த எழுதிடலாம். ஓகேங்களா? எழுதிட்டு இப்போ அஸ்வினி 1க்கு சூரியன் வந்து அஸ்வினி 1ல இருக்கிறதுக்கும், கார்த்திகை 1ல இருக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா, அஸ்வினி 1ல அவர் மேஷத்துல தான் இருப்பாரு ராசியிலயும். அதே மாரி வந்து நவாம்சத்திலயும் மேஷம் 1 மேஷத்துல தான் இருப்பாரு. 2 இடத்துலயும் உச்சமாயிடுறாரு. பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பாரு சூரியன் வந்து.
ஓகேங்களா? அதுவே வந்துட்டு அதுவே வந்துட்டு அஸ்வினி 2க்கு போயிட்டாருன்னா, மேஷத்துல ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. ஆனா நான் இதுல சாரி ராசியில ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. ஆனா நவாம்சத்துல பார்த்தீங்கன்னா, தன்னுடைய எதிரி வீடான ரிஷபத்துக்கு போயிடுறாரு. அப்போ அவரோட பவர் குறையும். ம். ஓகேங்களா? இது மாதிரி நான் 108 பாதத்துக்கும் நவாம்சத்தோட இது எழுதி வச்சிருக்கேன். நீங்க இத மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஓகே சார். ஓகேங்களா? இத மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு, நான் இப்ப நம்ம பின்னாடி கிளாஸ்க்கு போம்போது, நம்ம ஒரு ஜாதகத்த எப்படி கணிக்கிறோங்கிறத எழுதுவோம் இல்லையா? ஜாதகத்த ம். கணிக்கும் முறை எழுதும்போது, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நீங்க டக்கு டக்கு டக்குன்னு நீங்க சொல்லிடலாம் அது. ஓகே. ஓகேங்களா? அதுதான் நவாம்சம். இப்போ நவாம்சத்துல என்னன்னா, ஒரு 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 கிரகத்த 9 9 அதாவது 9% பெருசாக்கி பார்க்க போறோம். எவ்வளவு தூரத்துக்கு அது பவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அதுக்கு பேர் நவாம்சம்னே வந்தது. ம். 9 பங்காக்கி, அத 9 பங்காக்கி, அந்த 9 பங்குல அதோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். சோ இது வந்து உங்களுக்கு ஒரு மனப்பாட பகுதி. இப்ப நான் மகம் 3 அப்படின்னு சொன்னா, நவாம்சம் வந்து மிதுனம்னு நீங்க சொல்லிடணும். மூலம் 4ன்னா கடகம்னு நீங்க சொல்லிடணும். மூலம் 4 கடகம். நீங்க சொல்லிடணும். அந்த அளவுக்கு நீங்க வந்து மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இது. ம். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? சார் இப்ப மூலம் 1 மேஷம்னு போட்டிருக்கீங்க. மாறிடுச்சு ஆ. அடுத்த பேட்ச். அப்படியே மூலம் 2ன்னு பார்த்தா ரிஷபத்துக்கு போயிருது. மூலம் 3ன்னு பார்த்தா மிதுனத்துக்கு போயிருது. மூலம் 4ன்னு பார்த்தா கடகத்துக்கு போயிருது. போயிடும் சார். புரட்டாசி. ஓ! ஓகே சார். ஓகே சார். இது மனப்பாடம் பண்ணிட்டேன் சார். ஓகே ரைட். இத இத மனப்பாடம் பண்றதுக்கே உங்களுக்கு 1 வாரம் ஆயிடும். ஆ ஆமா சார். கரெக்ட். ஓகேங்களா? இப்போ அது அப்படியே வரிசையா தானே சார் மாறுது. இப்ப மூலம் 1 மேஷம் 1ன்னா, இப்படிதான் வரும். அடுத்து மேல மூலம் 2 ரிஷபம் தானே சார். அப்படியே வரிசையா தானே மாறிக்கிட்டு வருது. அப்படியே வரிசையா தான் வரும் அது. மேஷம், மேஷம் டூ மீனம், மீனம் மறுபடியும் மீனம் டூ மேஷம், மேஷம் டூ மீனம், மீனம் டூ மேஷம் தான் வந்துட்டு இருக்கும் அது. அத நீங்க ஓகே, ஈஸியான ஓகே சார். டேபிள்ல போட்டு குடுத்துட்டேன். எப்படி நீங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு. சரிங்க சார். ஓகே. சரிங்களா? இப்ப அடுத்து நான் ஓகே. பார்க்கக்கூடியது வந்து 12 வீடுகள். 12 வீடுகள். இப்ப லக்னம் தான் நமக்கு வீடு. இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா சார் உங்களுக்கு? லக்னம் எடுக்கிறதுலயோ, இல்ல லக்னம் வந்து பார்க்கறதுலயோ அன்னைக்கு சொல்லிக் குடுத்தேன்ல, அதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? டவுட் இருக்கா? திருப்பி எடுக்கணுமா? ஓகே சார். அது ஓகே. ஓகேங்களா? லக்னம் தான் சார் முதல் வீடு. அது வந்து நம்மள என்ன சொல்லுது அப்டின்னா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போது? நம்ம தேகம் எப்படி இருக்க போது? நம்ம தோற்றம், குணம், அறிவு, எண்ணம்லாம் எப்படி இருக்க போதுங்கிறது லக்னத்த வச்சு தானே கால்குலேட் பண்ண போறோம். ம். ஓகேங்களா? 2வது வீடு வந்துட்டு தனம், வாக்கு, குடும்பம். ம். சோ இப்ப வந்து கடக லக்னம் பொறக்குறீங்க நீங்க. கடக லக்னத்துல பொறக்குறீங்கன்னா, உங்களுக்கு வீடு வந்து கடக லக்னம், 2ஆம் வீடு சிம்மம். அந்த மாரி கிளாக் வைஸ்ல தான் வரணும் நீங்க. ம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 3ஆம் வீடு வந்து நம்மளுடைய புகழ், நம்ம சக்தி, நம்ம தைரியம், நம்ம தம்பி, தங்கைகள், காது, அடிமை உபகரணங்கள் இது எல்லாமே வந்துட்டு 3ஆம் வீட்ட சேர்ந்தது. ம். அது வந்து தைரிய ஸ்தானம்னு கூட சொல்லுவாங்க அந்த பேரு வந்துட்டு. அதுக்கப்புறம் ம். வந்துட்டு 4ஆம் வீடுங்கிறது சுகஸ்தானம், ஒரு கேந்திர ஸ்தானம், வாகன ஸ்தானம், படிப்பு ஸ்தானம், அம்மா ஸ்தானம். 4ஆம் வீடு ரொம்ப முக்கியம் சார். ம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் 5ஆம் வீடு வந்து மேற்படிப்பு, நம்மளுடைய மூதாதையர்கள் எப்படி இருந்தாங்க, நம்ம குலதெய்வம் எப்படி இருக்கும், நம்ம புகழ் எப்படி இருக்கும், அதெல்லாம் சொல்றது தான் 5ஆம் வீடு. ஓகே. ஓகேங்களா? அப்புறம் நமக்கு 6ஆம் வீடு வந்து ருண ரோக சத்துருஸ்தானம்னு சொல்றது. அதாவது நம்மளோட டிசீஸ், நம்ம எதிரி, நம்ம கடன். அது எப்படிங்கிறது 6ஆம் வீடு சொல்லும் நமக்கு. ஓகே. ஓகேங்களா? அடுத்து 7ஆம் வீடு வந்து கலத்திரஸ்தானம், மாரகஸ்தானம், அப்புறம் நம்மளுடைய கூட்டாளிகள். 7ஆம் வீடு வந்து கலத்திரஸ்தானம், நம்ம ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி இருக்கும், பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்கும்னு சொல்றது. ஒரு விதத்துல இது மாரகஸ்தானமும் கூட. ம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 8ஆம் ஸ்தானம் வந்துட்டு ஆயுள் ஸ்தானம். நம்முடைய ஆயுள் ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டம். இது வந்து சொல்றது. அப்புறம் நம்ம இறப்பு எப்படி இருக்குங்கிறத சொல்றது 8ஆம் வீடு தான். அப்புறம் பெண்களுக்கு வந்து இது மாங்கல்ய ஸ்தானம். ம். ஓகே. சரிங்களா? 9ஆம் வீடு வந்து பாக்கியஸ்தானம். நம்ம குரு எப்படி இருப்பாரு, நம்ம தர்மம், நம்ம பிரயாணம் இதெல்லாம் 9ஆம் வீட்ட குறிக்கிறது.
ஓகே சார். அப்புறம் வந்துட்டு 10ஆம் வீடு வந்துட்டு நம்மளுடைய தொழில். 10ஆம் வீடு தான் தொழிலுக்கு வர்றது. நம்ம என்ன நிலபுலன்கள் வச்சிருப்போங்கிறது, நம்ம என்ன கர்மம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது 10ஆம் வீடு சொல்றது. ஓகே. ஓகேங்களா? அப்புறம் 11ஆம் வீடு வந்து மூத்த சகோதரர்கள், மூத்த எல்டர் பிரதர்ஸ், லாபஸ்தானம், நண்பர்கள் மற்றும் 2ஆம் திருமணம் சில பேருக்கு. இப்ப 7ஆம் வீடு கெட்டு போச்சு அப்படின்னா, கல்யாண ஸ்தானம் வந்து கெட்டு போச்சு, களத்திர ஸ்தானம் கெட்டு போச்சுன்னா, 11ஆம் வீட்ட பார்ப்பாங்க 2ஆம் கல்யாணத்துக்கு. ம். ஓகேங்களா? அப்புறம் 12வது ஸ்தானம் வந்து அயன, சயன ஸ்தானம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கடன், நம்ம விரயம், அப்புறம் நம்ம தூக்கம். இதுவுமே உங்களுக்கு ஒரு மனப்பாட பகுதி தான் சார். ஓகே சார். நீட்டா இருக்கு இது சார். இது அதான் ஆ. இந்த நவாம்சத்தையும் இதையும் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அடுத்து ஃபர்தரா வந்து ஜாதகத்துக்குள்ளேயே முடியும். 1ஆம் வீடு, 2ஆம் ஓகே வீடு சார். அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு. ஓகேங்களா? ம். சோ ஓகே சார். நான் இன்னைக்கு சுபகிரகம், பாபகிரகத்தோட முடிச்சுட்டு இன்னைக்கு ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். நீங்க 1 வாரம் ஓகே டைம் சார். எடுத்துக்கோங்க. டைம் எடுத்துக்கிட்டு எனக்கு மனப்பாடம் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லுங்க. நம்ம மிச்சத்த நான் எடுக்க ஆரம்பிச்சிடுறேன். ஓகே சார். சரி சார். ரைட் சார். ஓகே சார். ரைட். ஒரு அடுத்து வந்துட்டு சொல்லுங்க சார். ஓகே சார். ஓகே சார். நம்ம நவம்பர் 10க்குள்ள நம்ம கிளாஸ் பண்ணிக்கலாம் சார். ஃபைனல் பண்ணிக்கலாம் சார். ஃபர்ஸ்ட் வீக். என்ன சார் புரியல? சார் நவம்பருக்குள்ள நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம் சார். எனக்கு ஒண்ணும் இப்போ பிரச்சனை இல்ல 1 சார். மந்த். நான் எடுக்கிறேன். ஓகே, ஓகே. இல்ல. ஓகே. நீங்க நான் வந்து எடுக்கிறத எடுத்துடுறேன் சார். நீங்க மனப்பாடம் பண்ணி தெரிஞ்சுக்கணுமே. அதான் பாயிண்ட் எனக்கு. ஆ அதான் பாயிண்ட். கரெக்ட். ஓகே சார். சூப்பர். நான் எடுத்துருவேன். எனக்கு நான் எப்படி வச்சிருக்கேன்னா, எவ்வளவு சிம்பிளா நான் ஜோசியத்த சொல்லிக் குடுக்க முடியுமோ, அவ்வளவு சிம்பிளா வச்சிருக்கேன் நானு. சோ நீங்க வந்து நான் கரெக்ட். சொல்ற விஷயத்த மட்டும் மனப்பாடம் பண்ணீங்கன்னா, நீங்க 1 வாரத்திலேயே ஜோசியம் கத்துக்கலாம். அது ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் கரெக்ட். கிடையாது. இது ஓகே, கணக்கு ஓகே சார். காட்டணுங்கிற கணக்கு காட்டணும். நம்பர் ஆஃப் நாள் கணக்கு பார்க்கணுங்கிறது கிடையாது. நம்ம எவ்வளவு கத்துக்கிட்டோங்கிறது தான் முக்கியம். ஓகே, ஓகே. நீங்க இந்த ஒரு வாரத்துல நீங்க இத ரெடி பண்ணிட்டு வாங்க. அடுத்த வாரம். ம், ஓகேங்களா? ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த 1 வாரத்துல உங்களுக்கே டக்கு டக்குன்னு எல்லாமே நீங்களே சொல்ல ஆரம்பிச்சுடுவீங்க. ஓகே, ஓகே சார். ம். ஆ அடுத்து வந்துட்டு சுபகிரகம், பாபகிரகம் பிரிச்சுக்கலாம் சார் நம்ம பார்த்துக்கலாம். சுக்கிரன் அணி, குரு அணின்னு சொல்லிக் குடுத்தேன்ல உங்களுக்கு நானு. ஆ, அதுதான் சார் இந்த சுபகிரகங்கள், பாபகிரகங்கள்னு சொல்றது. இப்போ வந்துட்டு ம், அ இப்ப வந்துட்டு சுபகிரகம் பார்த்தீங்கன்னா, வளர்பிறை சந்திரன். அதாவது அமாவாசைக்கு அப்புறம் வர சந்திரன் தான் வளர்பிறை சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அமாவாசை டூ பௌர்ணமி வரைக்கும் வளர்பிறை சந்திரன் தான். அவரு சுபகிரகம். ஓகே. ஓகேங்களா? அப்புறம் குருவும், சுக்கிரனும் முழு சுபகிரகம். ம். ஓகேங்களா? ஓகே. கீழ இருக்கிற கிரகத்தோட இணையாம புதன் தனித்திருந்தாலோ, இல்ல மேல இருக்கிற கிரகத்தோட இணைஞ்சிருந்தாலோ, அவர் சுபகிரகம். புதன் மட்டும். ஆ, மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா கிரகமும் பாவகிரகம் சார். ஓஹோ! ஓகே, ஓகே. சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, தேய்பிறை சந்திரன், பாபரோடு சேர்ந்த புதன். இவங்க எல்லாம் பாபகிரகம். ஆ, ஓகேங்களா? சோ இதோட போதும். நம்ம வந்து நீங்க வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மனப்பாடம் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு கிளாஸும் நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் எடுத்து அனுப்பிச்சிடுறேன். ஆ ஓகே சார். சூப்பர் சார். அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க வந்து உங்களுக்கு என்ன 1 வாரம்